to Trading Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ascending triangle pattern எப்படி ட்ராப் பண்ணணும், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ascending triangle எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹரிசாண்டல் லைனில் திரும்ப அதே இடத்துல போகணும். அதே இடத்துல போயிட்டு ஹிட் ஆகும்போது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. சத்தம் தெரியுதுங்களா? ஹரிசாண்டல் லைனில் 3 தடவை போய் ஹிட் ஆகிட்டு அதே நேரம் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகணும். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. லோவை கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணாமல் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகணும். அதே சமயத்தில் ஹரிசாண்டல் லைனில் 3 தடவை இல்லை 2 தடவை போச்சுன்னா இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பார்த்தா தெரியும் பாருங்கள். இப்போது இந்த ஹையர் லோஸை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிடும். இதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஹரிசாண்டல் லைனில் 3 தடவை போகணும். அதே நேரத்தில் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகணும். இந்த ஹையர் லோஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் சப்போர்ட் லைனு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஓகேங்களா? இப்போது இதில் பிரேக் அவுட் வித் வால்யூம், RSI, மூவிங் ஆவரேஜ், இதெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பு ஒரு சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனில் 3 தடவை வந்திருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? 1 2 3 3 தடவை வந்திருக்கு. இப்போ சப்போர்ட் லைன் வரையணும் நம்ம. அது ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ சப்போர்ட். ப்ரீவியஸ் லோவையும் கரண்ட் லோவையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ஷேப்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இது பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போது பிரேக் அவுட் எங்கே நடக்குது, பிரேக் அவுட்டுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இருங்க. ஓகே, பிரேக் அவுட் ஆயிடுச்சிங்களா? பிரேக் அவுட் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே, ஹரிசாண்டல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே கிராஸ் ஆகியிருக்கணும். கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கணும். ஓகே, கண்டிஷன் நம்பர் 1. ஓகே, கிராஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு புல்லிஷ் கேண்டிலா? எஸ், ஒரு புல்லிஷ் கேண்டில். பிரேக் அவுட் கேண்டில் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் நீங்கள். நம்ம இந்த கண்டிஷனில் இது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், அது மட்டும் பார்த்தா போதாது. அதில் வால்யூம் இருக்கா? அந்த கேண்டில் வந்து வால்யூமும் இருக்குது. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆனால் மட்டும் போதாது, வால்யூம் இருக்கணும். வால்யூம் இல்லாமல் பிரேக் அவுட் ஆனாலும் அது நம்ம வேலிடாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஒரு கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, 28, இதுதான் இந்த ப்ளூ லைன் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் லைன். அதுக்கும் மேலே கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, கண்டிஷன் நம்பர் 2. ஓகே, இது மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை, இன்னொன்றும் பார்க்கணும். RSI பார்க்குறேங்க. RSI அபவ் 60 இருந்தால் வேலிடு. ஓகேங்களா? RSI 66.6 இருக்குது. ஓகே, 3 கண்டிஷனும் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்துட்டோம். ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வித் வால்யூம். 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்கான்னு பார்த்தோம், இருக்குது. RSI 60க்கு மேலே இருக்கா? இருக்குது, பார்த்துட்டோம். இப்போது ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? இந்த சப்போர்ட் லைன் இருக்குங்களா, அந்த சப்போர்ட் லைனில் இருக்கிற லோ, அதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். 4197 ஸ்டாப் லாஸ். என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு மேலே அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இது இன் பிட்வீனில் எங்கே வேணால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒன்று பிரேக் அவுட் கேண்டிலுக்கு மேலே, இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே. டார்கெட் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு தான் நம்மளுக்கு டார்கெட். இந்த டார்கெட் எங்கே போடணுன்னா இந்த லைனை மெஷர் பண்ணிக்கங்க. இந்த மெஷர் பண்ணிவிட்டு இந்த லைனை தூக்கி அப்படியே வைங்க.
ஓகேங்களா, இதுதான் நம்மளோட டார்கெட். 5250 டார்கெட்டாக வச்சுப்போம். அடுத்து மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆச்சு, வால்யூம் இருக்குது, 20 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது, RSI 60 இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுது, வெயிட் பண்ணணும். ஓகே, டார்கெட் ஹிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எப்படி எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுன்னா கொளத்தூர் ட்ரேடிங் அகாடமியில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் கிளாஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.